அதிலும் மார்ச் மாதம் நமக்கு தெரியும், நம்முடைய தலைவராக இருக்கின்ற சூசையப்பரை நினைத்து பார்த்து ஜெபிக்கின்ற மாதம். எனவே சூசையப்பர் வழியாக பல்வேறு அற்புதங்கள் அதிசயங்கள். யார் பெற்றா? முதல்ல யார் பெற்றா? சூசையப்பர் வழியா பல்வேறு அதிசயங்கள் அற்புதங்கள் யார் பெற்றா? மாதா தான் பெற்றாங்க. என்ன, அவங்கள பாதுகாத்து கொண்டு போறது, சரியா? என்ன, அவங்களையும் இயேசுவை கொலை செய்யணும்னு நினைக்க சொல்ல அவங்களை பாதுகாத்து கொண்டு போறது. ஒரு கர்ப்பவதியாக இருந்த அந்த தாயை என்ன பண்ணிக்கிறது? பரிவோட கண்காணிக்கிறது, சரியா? ஒரு அம்மா போல, என்ன, ஒரு பெண் போல எல்லாவற்றையும் செஞ்சிருக்காங்க. என்ன, பிறகு இடம் கிடைக்கல, மாட்டுத்துருவத்துல இருக்க சொல்ல எவ்வளவு வேதனை பட்டிருப்பாரு நமக்கு தெரியும். ஒரு பிரசவ வேதனை தாய்ப்பட்டதோட இங்க சூசையப்பர் எவ்வளவு வேதனை பட்டிருப்பாரு. அந்த வேதனைகளை எல்லாம் நினைத்து பார்த்து நம்முடைய வேதனைகளை நாம் சூசையப்பர் வழியாக கொடுப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த மாதம் தான் இந்த என்னது மார்ச் மாதம். அதுவும் குறிப்பாக இந்த மாதத்துல நாம் தவக்காலத்தோட நுழைய போறோம். தவக்காலம் என்பதே மனமாற்றத்துடைய காலம். நம்ம ஒவ்வொரு நாளும் யோசித்து பாருங்க, தவக்காலத்துக்காக இயங்கக்கூடியவங்க இருப்போம். ஏன் அப்படின்னா, இந்த தவக்காலத்துல எனக்கு ஒரு மாற்றம் வந்துடாது. அந்த 40 நாள்ல ஏதாவது ஒரு நாள்ல ஆண்டவர் எனக்கு ஏதாவது வெளிப்பாடு கொடுத்துட மாட்டாரா? ஆண்டவர் என்னோட பேசிட மாட்டாரா? ஆண்டவர் என் உள்ளத்துல ஏதாவது ஒரு சிந்தனை கொடுத்துட மாட்டாரா? அப்படின்னு சொல்லிட்டு ஆலயத்துக்கு போவோம், ஜெப கூட்டத்துல பங்கெடுப்போம், நம்ம இறைவனுடைய செய்தியை வாட்ஸ்அப்ல யூடியூப்ல பார்ப்போம். ஏன், ஏதாவது ஒரு செய்தி கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இன்னைக்கு மணலூர் தாய் வழியாக ஆண்டவர் நம்மோடு பேச போறார். ஆமென். மணலூர் தாய் வழியாக ஆண்டவர் நம்மோடு பேச போறார். நாம் எதிர்பார்த்ததுக்கு மேலாக பேசுவார், சரியா? நான் எதிர்பார்த்தது ஒண்ணு, ஆனா ஆண்டவர் பேசுறது ஒண்ணு, சரியா? இப்ப நான் சிந்திக்கிறது ஒண்ணு, நான் பேசுறது ஒண்ணு, அப்படிதானே? நான் சிந்திக்கிறது ஒண்ணா இருக்கும், நான் பேசுறது ஒண்ணா இருக்கும். யார் பேச வைக்க? ஆண்டவர் பேச வைக்காரு. இதைதான் பேசணும்னு சொல்லிட்டு நம்ம நோட்டெல்லாம் எழுதி கொண்டு வருவோம். ஆனா நம்ம பேச வைப்பது யார்? ஆண்டவர். இதை பேசு, இதை இன்னைக்கு மக்களுக்கு சொல்லு, அப்படி ஆண்டவர் சொல்லுவார், சரியா? அப்ப அந்த அடிப்படையில் ஆண்டவர் சொல்ல விரும்பிட்ட காரியங்களை எல்லாம் இன்னைக்கு சொல்ல போறார், நம்மோட பேச சொல்ல போறார். இல்ல? ஆமென். ஆமென். ஆண்டவர் என்னோட பேசும் சொல்லுங்க. ஆண்டவர் என்னோட பேசும். ஆண்டவர் என்னோட பேசும். ஆண்டவர் என்னோட பேசும். ஆண்டவரை என்னை மாற்றும். ஆண்டவரே என்னுடைய வாழ்வில் மகிழ்ச்சியை தாரும். கடந்த மாதம் ஒருவேளை வேதனையான மாதமாக இருந்தது. 28 நாள் தான் இருந்தது, கொஞ்ச நாள் தான், அதுவே வேதனையா இருக்கு. 31 நாள் சந்திக்க போறோம். என்ன, மார்ச் மாதத்துல 31 நாள் சந்திக்க போறோம். 28 நாளே எப்படி போச்சோ அப்படின்னு சிலவங்க இருப்பாங்க. எப்பா போயிட்டுப்பா, 28 நாள் போயிட்டுப்பா அப்படின்னு இருக்கக்கூடியவங்க. ஆனால் 31 நாள் சந்திக்க போறோம். அந்த 31 நாள்ல ஆண்டவருடைய அருள்துறை நம்மோடு இருக்க போகுது. அந்த அருள்துறை இருப்பதற்கு மணலூர் தாய் இன்னைக்கு என்ன பண்ண போறாங்க? பேச போறாங்க, பரிந்து பேச போறாங்க. அப்ப அவர்களோடு சேர்ந்து நாம் ஜெபிக்க போறோம். இந்த உள்ளத்தோடு நம்ம ஒப்பு கொடுப்போம். இதயத்துல கையை வச்சுட்டாங்க, இதயத்துல கையை வச்சு மணலூர் தாய் வழியாக ஆண்டவர் என்னோடு எழுந்தற்றி வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அன்னைக்கு தாய் நமக்கு முன்பாக என்ன பண்ணாங்க? சுமந்து வந்தாங்க. இந்த தாய் சுமந்து வந்தாங்க, சரியா? இதைதான் இயேசு, இவரை தான் இந்த உலகத்துடைய மீட்பர், இவரை நான் இந்த உலகத்துக்கு கொண்டு வரக்கு நான் என்னை ஒப்புக்கொடுக்கிறது சுமந்தாங்க. இன்னைக்கு இந்த நற்கன கதிர்பார்த்ததுல ஆண்டவர் என்ன போல இருக்க போறார் நம்ம மத்தியில. இவர் நான் தான் இயேசு, நான் தான் உன்னுடைய மீட்பர், நான் தான் உனக்கு எல்லாம் அப்படி சொல்லி வரப்போறார். அப்போ அந்த அப்படிப்பட்ட தெய்வத்தை சந்திப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுத்து சொல்லுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பட செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாதையும் வானதூதர்கள் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். ஒரு கிறிஸ்தவர், கத்தோலிக்க கிறிஸ்தவர் ஒரு வருடத்துக்கு எத்தனை முறை பாவ சங்கீர்த்தனம் பண்ணணும்? ஒரு முறையாவது நல்ல பாவ சங்கீர்த்தனம் பண்ணணும். வருடத்துக்கு ஒரு முறையாவது நல்ல பாவ சங்கீர்த்தனம். ஆனால் நான் கடந்த ஒரு வார காலமாக மும்பையில் ஒரு செமினார் அட்டன் பண்ணேன். அந்த செமினார் அட்டன் பண்ணுறதுக்கு முந்தின நாளும் பாவ சங்கீர்த்தனம், கடைசி நாளும் பாவ சங்கீர்த்தனம். அப்போ அவங்க சொன்னதின் அடிப்படையில் எனக்கும் உணர்வுகள் என்னன்னா,
நாம் எப்பொழுதெல்லாம் தவறுகிறோமோ அப்பொழுதெல்லாம் உடனடியாக பாவம் செய்கிறோம். செஞ்சிட்டல் என்ன ஆயிருக்கு தெரியுமா? ரிலீஃப் ஆயிருக்கு. செஞ்சிட்டல் இருந்து நம்மளுக்கு மன நிறைவாயிருக்கு. ஐயோ நான் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இனிமே சொல்லக்கூடாது கத்தோலிக்க ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இல்லை, எப்பெல்லாம் பாவம் செய்யறோமோ அப்பெல்லாம் நான் பாவம் மன்னிப்பு கேட்பேன். சரியா? இதனுடைய கட்டாயப்படுத்தணும். நம்முடைய திருத்தந்தை நம்முடைய ஆயர் அவர்கள் யூபிலியாருடைய சிறப்பாக என்ன செஞ்சிருக்காங்கன்னா, எங்களுடைய அருள் தந்தையர்களுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, என்னது மக்களை வீடு சந்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட முக்கியமான சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு அருளடையாலும் அதிகமாக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? தந்தையர்கிட்ட போய் கட்டாயப்படுத்தணும். தந்தை எனக்கு ஒப்புரவு கொடுங்க, தந்தை எனக்கு வாசியம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட்டாயப்படுத்தணும். அந்த ஒப்புரவை கொடுப்பதன் மூலமாக இந்த ஆண்டவரோட ஒப்புரவை வைக்கலாம். சரியா? அந்த ஒப்புரவை பெறுவதன் மூலமாக ஒரு மனநிறைவு கிடைக்கும். அதனால இனி நான் அடிக்கடி பாவம் செய்யக்கூடியவனா இருக்கும். என்ன தொந்தரவு பண்ணணும்? என்ன இயேசுநாதர் அந்த இரவுல போய் ஒரு பெண்ணு தொந்தரவு பண்றாங்க, ஐயா கதவு திறன்னு சொல்லிட்டு நம்ம அந்த வீட்டு தலைவர்கிட்ட தொந்தரவு பண்றாங்கல்ல, அதே மாதிரி நம்ம தொந்தரவு பண்ணணும். கானானிய பெண் தொந்தரவு பண்றாங்கல்ல, அதே மாதிரி தொந்தரவு பண்ணணும். கானானிய பெண்ணுடைய அந்த தொந்தரவின் பொருட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு வெற்றியை கொடுக்கிறார். அப்ப எனக்கும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய தெய்வத்தை தான் பார்க்க போறோம். சரியா? அப்ப எனக்கு நான் தொந்தரவு பண்ணணும். என்னுடைய ஜெபம் தொந்தரவாக மாற வேண்டும். யாருக்கு? என் மகன் ஜெபிச்சிட்டே இருக்கான், என் மகன் ஜெபிச்சிட்டே இருக்கான், அவன் என்னைய நோக்கி கூப்பி அழைச்சிட்டே இருக்கான். தாவீதின் மகனே எனக்கு இறங்கும். யாரோ கத்தாப்பா கூப்பிடு. தாவீதின் மகனே எனக்கு இறங்கும். யாரோ கத்தா கூப்பிடு. ஒருத்தர் எட்டி பார்க்க நினைக்கிறான், சக்கேயு கூப்பிடு. அதுதான் ஆண்டவர். யார் அவரை நோக்குகின்றார்களோ, யார் எதிர்பார்க்கிறார்களோ அவர்களை அவர் உற்று நோக்குகின்றார். என்ன? சக்கேயு அவரை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அந்த ஆசையை ஆண்டவர் தான். நீங்களும் நானும் அந்த ஆசையோடு வந்திருக்கோமா? மனோர் தான் எனக்கு காட்சி கொடுக்கணும், மனோர் தான் என்னோடு பேசணும், ஆண்டவர் என்னோடு இருக்கணும். அது உணர்வு இருக்குதா? இல்லைன்னா வருஷத்து மாதத்துக்கு முதல் சனிக்கிழமை இங்க வந்தா நல்லா இருக்கும் அப்படி சும்மா நிறைவோட வந்துட்டு போறோம். ஏதோ ஒரு கடமைக்கு வந்துட்டு போறோம். புரியுதா உங்களுக்கு? நான் கடமைக்காக அல்ல, என்னோடு பேச வேண்டும், என்னோடு பேச வேண்டும், என்னோடு பேச வேண்டும். அதுக்காக தான் வந்திருக்கோம். அப்ப ஆண்டவர் பேசுவதற்காக ஒரு நேரமாக இந்த நேரத்தை பயன்படுத்துகிறோம். இதை உணர்ந்தால் படிக்கும், உணர்ந்தால் படிக்க ஆண்டவர் என்னோடு பேச வேண்டும், என்னோடு பேச வேண்டும், என்னோடு இருக்க வேண்டும். இன்னைக்கு சொன்னாரு உங்களோடு தங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் சொன்னார். சரியா? அதனால இன்னைக்கு ஆண்டவர் என்னோடு இருக்க வேண்டும் அப்படி உணர்வோடு இந்த நற்கனை ஆண்டவரை சந்திப்போம். வரிகளை போல சீராக்களுடைய ஞான புத்தகமும் நமக்கு நல்ல ஒரு செய்தியை கொடுக்கும். சீராக்களுடைய ஞான புத்தகத்தில் 51வது பிரிவு யாராவது எடுத்து வாசிங்க பாருங்க. ஒரு நட்டி பாடலாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சீராக்களுடைய ஞானம் 51வது பிரிவு. மன்னராகிய ஆண்டவரே, நம்ம எல்லாரும் சேர்த்துவோம். மன்னராகிய ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துவேன். என் மீட்பராகிய கடவுளே, சொல்லுங்க.
உம்மை புகழ்வேன். உமது பெயருக்கு உமது பெயருக்கு நன்றி சொல்வேன். நன்றி சொல்வேன். நீரே என் பாதுகாவலரும் நீரே என் பாதுகாவலரும் துணைவருமானீர். துணைவருமானீர். அழிவிலிருந்து அழிவிலிருந்து என் உடலை காப்பாற்றினீர். என் உடலை காப்பாற்றினீர். பழிகூறும் நாவின் கண்ணியிலிருந்தும் பழிகூறும் நாவின் கண்ணியிலிருந்தும் பொய்யை பொய்யை உருவாக்கும் உதடுகளிலிருந்தும் உருவாக்கும் உதடுகளிலிருந்தும் விடுவித்தீர். விடுவித்தீர். என்னை எதிர்த்து நின்றவர் முன் நீரே என் துணையாளி. நீரே நீரே என் துணையாளி. என்னை என்னை விடுவித்தீர். விடுவித்தீர். உன் இரக்க பெருக்கத்திற்கும் பெயருக்கு ஏற்ப என்னை கடித்து விழுங்க துடித்தவர்களின் பற்களிலிருந்தும் என்னை உயிரை பறிக்க தேடியவர்களின் கைகளிலிருந்தும் நான் பட்ட பல துன்பங்களிலிருந்தும் என்னை விடுவித்தீர். என்னை சூழ்ந்து கொண்டு திணறடித்த தீயினின்றும் நான் மூட்டிவிடாத நெருப்பின் நடுவிலிருந்தும் என்னை காப்பாற்றினீர். பாதாளத்தின் ஆளாடினின்றும் மாசுபடிந்த நாவினின்றும் பொய் சொற்களினின்றும் என்னை காத்தீர். ஆமென். ஆமென். ஆண்டவர் எவ்வளவு அருமையா பேசுகிறார் பார்த்தீங்களா? ஆண்டவர்கிட்ட பேசுறது மாதிரி இந்த வார்த்தைகள் இருக்குது. என்ன நம்மளுடைய வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் நடைமுறையில நடந்துட்டு இருக்கு. நம்முடைய நாவோ, நம்முடைய பொய்யோ, நம்முடைய அன்றாட வாழ்க்கையோ, அழிவினுடைய பிடியில நம்ம சூழ்ந்து இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? நம்ம சூழ்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஐயா, இன்னைக்கு மறை மாவட்டத்துக்கு சார்பாக ஒரு வீடு நாங்க என்ன பண்ணோம், திறந்தோம். ஆனால் வீட்டுக்கு எதிரி, வீட்டு கட்டக்கூடாது எதிரியா இருக்குது யார் தெரியுமா? அவங்களுடைய சொந்தக்காரங்க தான் எதிரியா இருக்காங்க. அப்ப நமக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு எதிரி யாரு? சொந்தக்காரங்க. ஆனால் நாம் என்ன பண்ணும்? அவங்களை படிக்க கூடாது, அவங்களை படிக்க கூடாது, அவங்களை எதிரியா நினைக்க கூடாது. அவங்க என்ன பண்ணும்? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அதான் ஒப்புரவாது. சரியா? நான் படிப்பதற்காக வரவில்லை, இந்த உலகத்திலே படிப்பதற்காக நான் வரவில்லை. நான் ஆண்டவருக்கு முன்பாக நான் மற்றவர்களை எதிரியாக வைப்பதற்காக வரல. பட்டுக்குழியிலிருந்து என்னை விடுவித்தார், பாவத்திலிருந்து என்னை விடுவித்தார், என்னை மீட்ட கடவுளை நான் என்ன பண்ணும்? ஒப்பு கொடுத்த யார? பட்டுக்குழியில் இருக்கின்றவர்கள், பாவத்தில் இருக்கின்றவர்கள், பலவீனத்தில் இருக்கின்றவர்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கும். அது என்னுடைய உறவினரா இருக்கலாம், என் அப்பா அம்மாவா இருக்கலாம், என்ன என் சகோதர சகோதரியா இருக்கலாம், என் பிள்ளைகளாக இருக்கலாம். என்ன பேப்பர்ல வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம் பேப்பர்ல? பிள்ளைக்கு சொத்தை கொடுத்துட்டாங்க. சொத்தை கொடுத்த பிறகு பிள்ளைகள் ரெண்டு பிள்ளையும் அம்மாவை வந்து கட்டி விட்டு கலெக்டர் என்ன பண்றாரு? கூப்பிட்டு சொத்தை திருப்பி வாங்கி கொடுக்குறாரு. ஏன்? பிள்ளைக்காண்டி தான் சொத்தை கொடுத்தாங்க. அந்த பிள்ளை வச்சு பார்க்க முடியல. ஒரு மாசம் அந்த வீட்டுக்கு பிள்ளை, ஒரு மாசம் இந்த வீட்டுக்கு போ, ஒரு மாசம் மக வீட்டுக்கு போ, அப்படின்னு சொல்லி அனுப்பக்கூடிய சூழ்நிலை. அப்ப இன்னைக்கு தாய்களா அப்பாலாம் என்ன பண்றாங்க? அப்பாவும் அம்மாவும் என்ன பண்றாங்க? பிள்ளைகளை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாசத்தோடு கண்ணு மணி குட்டி அப்படின்னு செல்லம் அப்படின்னு சொன்னவங்க நீங்க என்ன சொன்னாங்க? சனிய இவனை ஏன் பெத்த, இவனை ஏன் பெத்த அப்படின்னு சொல்லி வெறுக்கக்கூடிய அடிப்படையில் பெரியவர்களுடைய நிலை. அப்போ நீ யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மை அப்படி நினைத்து விடக்கூடாது. பயங்கரமான வார்த்தைகள் அவங்களுடைய வார்த்தைகள். சரியா? அவங்களுடைய வார்த்தைகள் பவர்ஃபுல் வார்த்தைகள். ஏன்? வேதனையினுடைய உச்சத்துல என்ன பண்ணுவாங்க? அந்த படியை சொல்லுவாங்க. அதனால நம்ம சொல்லுவோம், முதியோர் இடத்துல போய் சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்? உங்க பிள்ளைகளை சமைச்சிடாதீங்க, உங்க பிள்ளைகளை விலகி செப்பிங்க, அவங்க எந்த சூழ்நிலையிலும் என்ன பண்ணுறாங்க? என்னது ஒப்பு கொடுத்துறாங்க, ஆண்டவர்கிட்ட தவறா ஒப்பு கொடுத்துறாங்க, நல்லா ஒப்பு கொடுங்க அப்படின்போம். நீங்க நம்மளுடைய சூழ்நிலையை யோசிச்சு பாருங்க. நம்முடைய உடல் பலவீனப்பட்டு இருக்கிறது, பாவத்தில் இருக்கிறது, உடல் ஒவ்வொரு நாளும் நலமற்று இருக்கிறது. ஏன் காரணம்? திடீர்னு சொல்லலாம் போகுது. ஏன் காரணம்? நான் பாவத்தினுடைய பிடியில் இருக்கிறேன். இயேசு பாவியை நோக்கி வந்தார், பாவியை நோக்கி வந்தார். இந்த உன் வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று சொன்னார்.
இந்த வீட்டுக்கு மீட் வேணுமே, எனக்கு நான் கட்டியிருக்க 10க்கு 10 வீடு, நான் கட்டியிருக்க 20க்கு 10 வீடு, அந்த வீட்டுக்கு மீட் போடுறது இல்லை, இந்த வீட்டுக்கு மீட் போடணுமே. இந்த வீட்டுக்கு நீங்க மீட்பு இல்லாம இருக்கிறனே, ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு இருக்கிறனே, ஒவ்வொரு நாளும் கவலையோடு இருக்கிறனே, ஒவ்வொரு நாளும் எப்படி போகுமோ அப்படின்னு வருத்தத்தோடு இருக்கிறனே. அந்த மீட்பை கொண்டு வரக்கூடிய தெய்வம் இவர்தான். எனவே மனநூல் தாய் வழியாக அந்த மீட்பை பெறுவதற்காக இந்த நாள், இந்த மாதத்தினுடைய தொடக்க நாள் அழைப்பை குறிக்கிறது. ஆண்டவரே என்னை மீட்டவர். திருப்பாடல் வரிகள் சொல்லும், ஆண்டவரே கடவுளே என் மீது இறங்கியவர். சொல்லுங்க, கடவுளே என் மீது இறங்கியவர். தாவீதின் மகனே என் மீது இரக்கமையும். தாவீதின் மகனே என் மீது இரக்கமையும். இரக்கத்தின் ஆண்டவரே என் மீது இரக்கமையும். இரக்கத்தின் ஆண்டவரே என் மீது இரக்கமையும். வார்த்தையானவரே என் மீது இரக்கமையும். வார்த்தையானவரே என் மீது இரக்கமையும். நற்கருணை ஆண்டவரே என் மீது இரக்கமையும். நற்கருணை ஆண்டவரே என் மீது இரக்கமையும். ஆண்டவர் இரக்க வைக்கிறார். ஆண்டவர் இரக்க வைக்கிறார். அந்த இரக்கத்தினுடைய ஆண்டவரை புகழ்ந்து நாம் ஒரு பாடல் பாடி, ஆண்டவரே உங்களுடைய இரக்கம் எனக்கு தேவை, உங்களுடைய ஆற்றல் எனக்கு தேவை, உங்களுடைய வல்லமை தேவை, உங்களுடைய மாட்சி தேவை. இது முதல் மாசத்துல அருமையான சீராக்குடைய நாணயத்தில் சொல்லியிருக்கோம். அது நம்ம மறைவுரையில கேட்போம். அதுக்கு முன்பாக ஆண்டவரை போட்டி புகழ்ந்து பாடலாம். எழுந்திருந்து பாடலாம். பக்கம் 356, பக்கம் 356. திருப்பாடல் வரியில் சொல்வது போல, ஆண்டவர் என் மீது இரக்கம் கொண்டிருக்கிறார், ஆண்டவர் என்னை அன்பு செய்கிறார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்தால் ஆண்டவரை தேடுவோர் குறைவில்லை என்பதை நாம் வாசிக்கிறோம். நமக்கு குறைவில்லை, எல்லாம் ஆசி. பதவி பட்டங்கள் உயர்வை தந்தாலும் அலைகள் ஓய கடலை போலவே அன்பே உனது அருளை வேண்டினே
இதயம் திறந்து அழைக்கின்றேன். உங்களுடைய ஜெபத்தை நிறைவு செய்யும் பொருட்டு ஆண்டவர் நல்ல ஒரு வார்த்தை கொடுக்கிறார். சீராக்கினுடைய ஞான புத்தகம் தான் 51வது பிரிவுல 11-12 வசனங்களை நாம் இணைந்து சொல்லுவோம். சொல்ல சொல்ல நாம் சொல்லுவோம். என் மன்றாட்டு கேட்கப்பட்டது. அழிவிலிருந்து நீர் என்னை மீட்டீர். தீங்கு விளையும் நேரத்திலிருந்து என்னை விடுவித்தீர். இதன் பொருட்டு உமக்கு நன்றி கூறுவேன். உம்மை புகழ்வேன். ஆண்டவருடைய பெயரை போற்றுவேன். இந்த நாள் ஆண்டவருடைய பெயரை போற்றுவதற்காக வந்திருக்கிறோம். உணர்ந்தால் படிட்டு மாண்பியர் கீத பாடுவோம். ஆண்டவரை புகழ்ந்து பாடுவது நல்லது, அவருடைய ஆசிரை பெறுவது நல்லது, இந்த ஆசிரை பிறருக்கு கொடுப்பது அதை விட நல்லது. இறைவா, இந்த வியப்புக்குரிய அடையாளத்திலே உம்முடைய திருப்பான்களை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வழங்கினாங்கள். உமது மீட்பு பலனை விடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. இறையாட்சி மனிதர்களே, மறிமைகளின்
என்று சொல்லுங்க. வியத்தகு உன் செயல்களை எல்லாம் எடுத்துரைப்பேன். உன்பில் அகமகிழ்ந்து அக்களிப்பேன். உன்னதரே உமது பெயரை போற்றி பாடுவேன். தந்தை மகள் தூயாவியாரின் பெயராலே படைத்து காத்து வரும் பரவழி நன்பும் உயிர் கொடுத்து மீட்ட மகளின் அருளும் அந்த அடவழிநத்து தூயாவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இந்த நேரத்திலும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமானவர்களே, இந்த அன்னையுடைய நாளிலே அவருடைய திருப்படிகளை நாம் தேடி வந்திருக்கிறோம். இந்த தாய் அன்னை மரியாள் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், இந்த அன்னை மரியாளினுடைய ஆசீர்வாதம், அன்னை மரியாளினுடைய அருள் நமக்கு என்றும் இருக்க வேண்டும் என்று நாம் இந்த திருப்பலியிலே நாம் வேண்டிக் கொள்வோம். நல்ல குடும்ப சமாதானம், கணவன் மனைவிகளுக்கிடையே நல்ல ஒற்றுமை, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே நல்ல புரிதல்கள் மற்றும் குடும்பத்தை பிரிந்திருக்கக்கூடிய குடும்பங்கள், மனத்தாங்கள் உள்ள கணவன் மனைவியர்கள், பிரிந்து இருக்கின்ற குடும்பங்கள், இன்னும் மன முறிவிற்காக அதை நோக்கி நெருங்கி வந்து அதற்காக வழக்கு தொடுத்து விண்ணப்பித்திருக்கின்ற குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். அவர்களுக்கு நல்ல ஒரு மனமாற்றத்தை தந்து இறைவன் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். என் கணவர் இவரால் கொடுக்கப்பட்டவர், என் மனைவி கடவுளால் கொடுக்கப்பட்ட என்பதை உணர்ந்து அவர்கள் ஒற்றுமையோடு ஒன்றுபட வேண்டி நாம் செபிப்போம். எத்தனையோ குடும்பங்கள் பிளவுண்டு சிதறண்டு மன பிரச்சனைகளினால் தாங்க முடியாமல் இருக்கிறார்கள். எனவே குடும்பத்திலேயும் நடக்கக்கூடிய மனத்தாங்கல்கள், வேறுபாடுகள், கருத்து முரண்பாடுகள், சண்டை சச்சரவுகள், கணவன் மனைவி இவர்களுக்கிடையே ஏராளமான சண்டை சச்சரவுகள். எனவே இவர்கள் எல்லாம் இந்த அன்னை மரியாள் நிறைவு செய்து நல்ல ஒரு இந்த தவக்காலத்து தொடங்க இருக்கின்ற இந்த வேளையிலே, சூசைப்பனுடைய மாதத்திலே சூசைப்பர் அன்னை மரியாளை போல நாம் ஒரு நல்ல ஒரு குடும்பமாக, அன்பின் புரிதலின் தூய வாழ்வின் குடும்பமாக அன்னை மரியாள் இந்த மணலூர் மாத வழிநடத்த வேண்டும் என்று நாம் ஒப்புக் கொடுப்போம். நல்ல உடல் ஆன்ம சுகம், நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலும் வெற்றியை தர வேண்டும் என்று மன்றாடுவோம். மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், நமக்கு தெரிந்த நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், உடல் ஆன்ம சுகம் தீராத வியாதிகள் அனைத்திலும் இறைவன் சுகப்படுத்த வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். சிறப்பாக நமது திருச்சபையினுடைய தலைவர் திருத்தந்தை பிரான்சிஸ் நல்ல பூரண உடல் ஆன்ம சுகம் பெற்று மீண்டும் தனது பணியை திறன்பட செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். இறைவனும் ஆண்டவரே சுகம் அன்னை மரியாளும் அவரோடு இருந்து இந்த தாய் திருச்சபையை தாங்கி பிடிக்கின்ற நமது திருத்தந்தை பாசமிகுந்த அந்த பிரான்சிஸ் திருத்தந்தை தொடர்ந்து நல்ல உடல் ஆன்ம சுகம் பெற வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். நல்ல தொழில் முன்னேற்றம், புதிய வேலை வாய்ப்புகள், கப்பலிலே வேலை வாய்ப்புகள், வீடு கட்டக்கூடிய பணிகள், நல்ல திருமண வரன்கள், நல்ல திருமணங்கள் நல்ல முறையில் நடக்க வேண்டும் எனவும், நினைத்த காரியங்களிலே வெற்றி பெற வேண்டும் எனவும், மற்றும் குழந்தை செல்வம், நல்ல குழந்தை செல்வத்தை இறைவன் கொடுத்து வழிநடத்த வேண்டும் எனவும் நாம் இந்த நேரத்திலே நினைத்து பார்த்து வேண்டிக் கொள்வோம். அன்புமிக்கவர்களே, இந்த திருப்பலியானது ஜான் பிரிட்டோ இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், நல்ல தொழில் முன்னேற்றம் வேண்டியும், மைக்கேல் கேரல் இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், டேனிகா நல்ல உடல் ஆன்ம சுகம், நல்ல கல்வி அறிவு, நல்ல படிப்பிற்காகவும், பிரிட்டோ நல்ல குடும்ப நன்றி திருப்பலியாகவும், நினைத்த காரியங்கள் நடைபெற வேண்டும் எனவும், பாலநாதன் சின்னராணி இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலிக்காகவும், பிள்ளைகளினுடைய கல்வி வளர்ச்சிகளுக்காகவும், லூர்து ஆசிரியை மணலூர் மாதா வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், நல்ல எதிர்கால பிள்ளைகளுக்கு எதிர்கால வாழ்வு வாழ வேண்டியும், ஏவி சுரேஷ் தொழில் முன்னேற்ற வேண்டியும், அண்ணன் தம்பிமா நல்ல ஒற்றுமையோடு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் எனவும், புஷ்பம்மாள் உடல் ஆன்ம சுகம் நல்ல தொழில் முன்னேற்ற வேண்டியும், லிபோரிஸ் இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், ஆல்பர்ட் செல்வி இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், செல்வின் ஜெயா இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், அனிஸ்டன் பெபிலா இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், ராஜன் செல்வராணி இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், இம்மானுவேல் மரிய சிற்றா அன்பு இவர்கள் திருமண நாள் நன்றி திருப்பலியாகவும், நல்ல தொழில் முன்னேற்ற வேண்டியும், இருதயராஜ் கவிதா இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், காட்வின் இருதய புனிதா இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், ஜோசப் கிராசிஸ் இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது.
சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெற பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வாழ்ந்தவர்கள் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். தாயும் தந்தையுமான இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை மன்னித்து நம்ம நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். இன்று கன்னியான மாட்சியிருந்த புனித மரியாதை பரிந்துரையால் இன்றைய துயரங்களிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்தலும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். மனிதரை உருவாக்கினார்.
சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 1 முதல் 15. ஆண்டவர் மனிதரை மண்ணால் படைத்தார், மீண்டும் அந்த மண்ணுக்கு திரும்புமாறு செய்கிறார். அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கால வரையை வகுத்தார். மண்ணுலகில் உள்ளவற்றின் மீது அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். தமக்கு உள்ளதை போன்ற வலிமையை அவர்களுக்கு வழங்கினார். தமது சாயலாகவே அவர்களை உருவாக்கினார். எல்லா உயிரினங்களும் மனிதருக்கு அஞ்சும்படி செய்தார். விலங்குகள், பறவைகள் மீது அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். தம் ஐந்தறிவை பயன்படுத்தும் உரிமையை ஆண்டவர் அவர்களுக்கு அளித்தார். ஆறாவதாக தம் அறிவுத்திறனில் பங்கு கொடுத்தார். அந்த 6 அறிவையும் விளக்கும் பகுத்தறிவை 7வது கொடையாக வழங்கினார். விருப்புரிமை, நாக்கு, கண், காது ஆகியவற்றையும் சிந்திப்பதற்கு ஓர் உள்ளத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களை அறிவாலும் கூர்மதியாலும் நிரப்பினார். நன்மை தீமையையும் அவர்களுக்கு காட்டினார். அவர்களின் உள்ளத்தை பற்றி விழிப்பாய் இருந்தார். தம் செயல்களில் மேன்மையை காட்டினார். தம் வியத்தகு செயல்கள் பற்றி என்றும் பெருமைப்படும் உரிமையை அவர்களுக்கு அளித்தார். அவர்கள் அவரது திருப்பெயரை புகழ்வார்கள். இவ்வாறு அவருடைய செயல்களின் மேன்மையை பறைசாற்றுவார்கள். அறிவை அவர்களுக்கு வழங்கினார். வாழ்வளிக்கும் திருச்சட்டத்தை அவர்களுக்கு உரிமையாக்கினார். அவர்களும் முடிவில்லா உடன்படிக்கை செய்து கொண்டார். தம் தீர்ப்புகளை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அவர்களின் கண்கள் அவருடைய மாட்சியை கண்டன. அவர்களின் செவிகள் அவரது மாட்சியின் குரலை கேட்டன. எல்லா வகையான தீமைகள் குறித்தும் கவனமாய் இருங்கள் என்று அவர் எச்சரித்தார். அடுத்திருப்பவர்களை பற்றிய கட்டளைகளை அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுத்தார். மனிதரின் வழிகளை ஆண்டவர் எப்போதும் அறிவார். அவரின் பார்வையிலிருந்து அவை மறைந்திருப்பதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா நன்றி. பக்கம் 58, பக்கம் 58.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 10 இறை சுற்றர்கள் 13 முதல் 16 வரை. சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டும், அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை இந்த வரவிடுகள், அவர்களை தடுக்காதீர்கள், என் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது. இறையாட்சி சிறு பிள்ளையை போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பிறகு அவர் அவர்களை வரவழைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, மனிதனுடைய வாழ்வு என்பது குறுகியது என்றாலும் இந்த குறுகிய காலத்தில் மனிதன் மாண்போடு இருக்க வேண்டும், அர்த்தமான விதத்தில் வாழ வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். அதற்கென்று இறைவன் பல ஆசிகளை வழங்கியுள்ளார், பல வல்லமையை வழங்கியுள்ளார். அந்த வல்லமையில் தொடக்கமாக இருப்பது என்ன என்று சொல்லும் பொழுது, தொடக்க நூல்ல பார்ப்பது போல தனது சாயலை அவர்களுக்கு கொடுப்பது. சரியா? மனிதன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியோடும் உள்ள அர்த்தமான முறையில் வாழ்வதற்கு அவர் கொடுத்த முதல் வல்லமை என்னது? தனது சாயல். சரியா? அந்த சாயலை கொடுத்த கடவுள் அந்த சாயலை மட்டுமல்ல, மனிதர்களுக்கு பல வல்லமைகளை இன்னும் அதிகமாக கொடுத்திருக்கிறார். அந்த வல்லமை என்ன என்று சொல்லும் பொழுது, இயற்கையின் மீது அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த இயற்கையின் மீது என்று சொல்லும் பொழுது, இயற்கை சார்ந்த இந்த மண்ணுலகின் மீது, விலங்குகள் மீது அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த மண்ணுலகில் விளைகின்ற பயிர்களை, உணவை உண்பதற்கு மனிதனுக்கு ஆற்றலை கொடுக்கின்றார். விலங்குகளை பராமரிப்பதற்கு, அதை உண்பதற்கு மனிதனுக்கு வாய்ப்பை கொடுக்கின்றார். அப்போ இதுல நம் கடவுள் கொடுக்கின்ற முதல் வல்லமை சாயல். அந்த சாயலுக்கு அடுத்தாப்புள் இருக்கிறது என்னது? தன்னுடைய அந்த விலங்குகள், இதெல்லாம் கொடுத்து மனிதனை பராமரிக்கிறார். அப்ப நம்மை பராமரிக்கக்கூடிய தெய்வமாக கடவுள் இருக்கின்றார் என்பதை தான் சீராக்கினுடைய ஞான புத்தகம் சொல்கிறது. இரண்டாவது, தமது வல்லமையை மனிதருக்கு எழுது வழங்கினார். நாம் வாசிக்கின்றோம், தனது வல்லமையை தமக்கு உள்ளதை போன்ற வலிமையை அவர்களுக்கு வழங்கினார். என்னது? அது மட்டுமல்ல, அந்த வல்லமையை கொடுப்பதன் மூலமாக மனிதர்கள் தங்களுடைய பிரச்சனைகள், குழப்பங்கள் இவற்றிலிருந்து விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகளையும் மனிதர்களுக்கு கொடுக்கின்றார். அப்போ ஒரு பிரச்சனை, ஒரு குழப்பம் வருதுன்னா அதுல இருந்து எப்படி வெளிவரணும் அப்படிங்கிற அந்த வாய்ப்புகளையும் கடவுள் மனிதர்களுக்கு கொடுக்கின்றார் என்பதைத்தான் இந்த சீராக்கினுடைய ஞான புத்தகம் சொல்கிறது. மூன்றாவதாக பார்த்தோம் என்றால் அறிவுத்திறன். தன்னுடைய அறிவினாலும் தன்னுடைய கூர்மதியாலும் நிரப்புகின்றார் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த அறிவு திறனை கொடுத்து மனிதனை இன்னும் அதிகமாக சிந்திக்க தூண்டுகிறார். அந்த சிந்தனை அடிப்படையில் தான் மனிதனுக்கு என்ன கொடுக்கிறாரு? 5 அறிவு, 6 அறிவு, 7 அறிவு அப்படி சொல்லி கொடுக்கிறார். நம்மளாம் எத்தனை அறிவு படைச்சிருக்கோம்? 6 அறிவா? ரைட். ஆனால் கடவுள் சொல்கின்றார் 5 அறிவு என்பது எதற்கு சமமானது? விலங்கு தன்மைக்கு சமமானது. விலங்கினுடைய அறிவு 5 அறிவு. அப்ப விலங்கினுடைய தன்மைக்கு சமமானது என்னது? 5 அறிவு.
ஆறாவது அறிவு மனிதர்கள், அவர்களுக்கு உள்ள அறிவு. அவர்கள் என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் எல்லாத்திலையும் பங்கெடுக்கணும் அப்படின்னு நினைச்சு செயல்படுறாங்க. ஏழாவது அறிவு ஒன்று உண்டு, அதை சொல்கின்றார். அந்த ஏழாவது அறிவு என்னது? பகுத்தறிவு. சரியா? அந்த பகுத்தறிவு கடவுளோடு இணைவதுதான் நம்முடைய வாழ்வினுடைய பொருள், கடவுளோடு இணைவதுதான் நம்முடைய வாழ்வினுடைய அர்த்தம் என்பதை உணர்ந்துவதுதான் அந்த பகுத்தறிவு. அப்ப அந்த கடவுளோடு இணைவதற்கான அந்த ஏழாவது அறிவை நாம் என்ன பண்ணும், பெறுவதற்கு முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அது மட்டுமல்ல அன்புக்குரியவர்களை, தன்னுடைய விருப்புரிமையை என்னது கொடுக்கிறார், என்னது தேர்ந்து தெளியக்கூடிய அந்த உரிமை, நல்லது கெட்டது அப்படின்னு தேர்ந்து தெளியக்கூடிய உரிமையை கொடுக்கின்றார் கடவுள். நமக்கு எல்லாருக்குமே கொடுத்திருக்கிறார். ஐந்தாவது புலன்களை எல்லாம் கொடுக்கிறார். வாயி, கண்ணு, இதெல்லாம் நாக்கு, இதெல்லாம் கொடுத்து நமக்கு புலன்களை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். இப்படிப்பட்ட கடவுள் எல்லாவற்றையும் கொடுத்து நமக்கு வல்லமையை கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த வல்லமையை வைத்து நாம் சரியாக நடைபெறுவதற்கு, சீர்படுத்துவதற்கு, நம்முடைய வாழ்வை கொண்டு செல்வதற்கு அவர் கொடுப்பது என்ன என்று சொல்லும் போதுதான் வாழ்வு அளிக்கும் திருச்சட்டம். நம்முடைய விவிலியமும் இறைவன் கொடுக்கின்ற கத்தோலிக்க திரு அவையினுடைய மறைபோதனையும் எனது வாழ்வு அளிக்கும் திருச்சட்டம். அப்போ இறைவன் கொடுக்கின்ற அந்த விவிலியத்தையும் கத்தோலிக்க மறைவுண்மை கொடுக்கின்ற அந்த சிந்தனையும் நாம் உள்வாங்கி செயல்பட்டு கொண்டிருக்கின்றோமா என்பதைத்தான் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்போ கத்தோலிக்க மறைவுண்மை என்ன சொல்லுது? நம்ம திருமணம் செய்யும் பொழுது சொல்லணும், கருத்தடை, கருச்சிதைவு, கருக்கலைப்பு இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லணும். ஆனா நம்ம கிறிஸ்தவம் என்ன பண்ணிட்டு இருக்கு? இன்று வரை கத்தோலிக்க திரு அவை மட்டும்தான் கருத்தடை, கருச்சிதைவு, கருக்கலைப்புக்கு எதிராக இருக்கிறது. யாருமே அதை செய்யக்கூடாது என்று இன்று வரை ஆங்கிலிக்கன் திருச்சபை கூட ஏற்றுக்கொண்டது. ஆனால் இன்று வரை நம்முடைய திருச்சபை, கத்தோலிக்க திருச்சபை மட்டும்தான் ஒரு உயிர், பிறக்காத ஒரு உயிர் அழிய உரிமை கிடையாது, யாருக்கும் உரிமை கிடையாது. என்ன தெரியுமா? ப்ரோ லைஃப் அப்படின்னு ஒன்று இருக்கு. ப்ரோ லைஃப் அப்படின்றது வாழ்வுக்கான ஒரு லைஃப். அந்த லைஃப்ல என்னன்னா நிறைய பேர் பிறக்காத குழந்தைகளை அழிக்கின்றோம். யோசிச்சு பாருங்க, எத்தனை குழந்தையை அழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். ஐவிஎஃப்னு ஒரு முறை இருக்கு தெரியுமா? குழந்தை பிறப்பதற்காக ஃபெர்டிலிட்டி சென்டர். இப்போ குழந்தை பிறக்கமனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஐவிஎஃப் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு தெரியுமா உங்களுக்கு? சரியா? ஐவிஎஃப் சென்டர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஐவிஎஃப் சென்டர்ல என்ன நடக்குது? குழந்தையை உருவாக்குகிறார்கள், செயற்கை முறையில் உருவாக்குகிறார்கள். இயற்கை முறையில் அல்ல, செயற்கை முறையில் உருவாக்குகிறார். ஒரு பெண்ணுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு கருமுட்டை தான் வரும். என்ன, அவங்களுடைய சைக்கிள்ல ஒரு கருமுட்டை தான் வரும். ஆனால் இப்பொழுது இந்த ஐவிஎஃப் முறையில அவர்கள் கருமுட்டை எத்தனை உருவாக்குறாங்க அப்படின்னா 13க்கு மேல உருவாக்குறாங்க. அப்ப 13க்கு மேல உருவாக்கி அதை ஒரு இடத்துல வச்சு அதை இது பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலதை எடுத்து என்ன பண்ணாங்க, பெண்ணோடைய என்னது கர்ப்பப்பையில வச்சுட்டாங்க. அந்த கர்ப்பப்பையில வச்சுட்டு என்ன பண்றாங்க, அதுலயும் நல்லா இருக்குதான்னு சொல்லி பார்த்துட்டு 2 முட்டையை மட்டும் வச்சுட்டு இருக்குண்ணா. அதனாலதான் ஐவிஎஃப் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, 2 குழந்தை பிறப்பாங்க. சரியா? அப்போ என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, அது 2 முட்டையை வச்சுட்டு மற்ற முட்டையெல்லாம் என்ன பண்றாங்க, என்ன பண்ணிடுறாங்க, அழிச்சிடறாங்க. அழிப்பது யார? ஒரு குழந்தை, ஒரு உயிரை அழிக்கிறார். ஒரு கொலை நடக்கின்றது, ஒரு அபார்ஷன் நடக்குது. நம்ம சாதாரண அபார்ஷன்ல ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து பிறக்கின்ற குழந்தையில அபார்ஷன், சாதாரண அபார்ஷன் ஒண்ணுதான், ஒரு குழந்தை தான் இறக்கும். ஆனால் ஐவிஎஃப் முறையில எத்தனை குழந்தை இறக்குது? 11 குழந்தை. ஒவ்வொரு முறையும் 11-12 குழந்தைகள் இறந்து கொண்டிருக்கிறது, பிறக்காத குழந்தைகள். அவர்கள் கண்ணீர் விடுகின்றார்கள். ஆனால் இயேசு சொல்றாரு, சிறு பிள்ளைகளை என்னிடம் விடுங்கள், அவர்களை தடுக்காதீங்க. தொட சொல்றாரு. இன்னைக்கு நம்ம தொட முடியாமையே அதே குழந்தைகளை அடிச்சிட்டு இருக்கோம். இந்த குழந்தை இந்த உலகத்தை தொட முடியாமல் தன்னுடைய வயிற்றில், தாயினுடைய வயிற்றுக்குள்ளேயே அழியக்கூடிய சிந்தனை. இந்த உலகத்தை தொட முடியல. யோசிச்சு பாருங்க.
தொட முடியாமே பல குழந்தைகளை அழித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்ப நம்ம அறிவுத்திறன் என்பது எதற்கு பயன்பட்டுக் கொண்டிருக்கின்றது? எதற்கு பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது? தீமையை நோக்கி செயல்படுவதற்கு. நம்முடைய வல்லமை என்பது எதற்கு பயன்பட்டுக் கொண்டிருக்கின்றது? தீமையை நோக்கி செயல்படுத்துவது. ஆனால் அன்புக்குரியவர்களை, அன்னை மரியாதை யோசித்து பாருங்கள். கணவனை அறியாமல் ஒரு குழந்தை பிறக்க போகிறது. அந்த குழந்தையை அழிப்பதற்காக முயற்சி எடுக்கப்படவில்லை. அந்த குழந்தையை எப்படியாவது பெற்று உலகத்துக்கு மீட்பு கொடுக்க வேண்டும், ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று அவரும் சூசேப்பரும் எவ்வளவு பாடுபட்டார்கள். அவரும் சூசேப்பரும் எவ்வளவு பாடுபட்டார்கள். இன்னைக்கு நம்ம எல்லாருமே பாவிகளாகவே இருந்து கொண்டிருக்கின்றோம், பலவீனத்தோட இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய செயல்கள் எல்லாருமே அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே கடவுள் மனிதனுக்கு பல வலிமையை கொடுக்கின்றார் என்றால், அந்த வலிமையை எதற்கு பயன்படுத்துகின்றான்? தீமையை நோக்கி பயன்படுத்துகின்றான். அதான் சொன்னேன், நம்ம அடிக்கடி பாவம் செய்கிறோம், பண்ணணும், அடிக்கடி நம்ம பாவத்தை அறிக்கையிடணும். நம்ம அப்படி பாவியா இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு நாள்ல இயற்கைக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். செயற்கை முறையில் எல்லாவற்றையும் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இயற்கைக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய விருப்பங்களை மனித கடவுள் விருப்ப உரிமையை கொடுத்திருக்கிறார். நல்லது எது தீயது எதுன்னு தேர்ந்து செய்யக்கூடிய உரிமை. ஆனால் எதை தேர்ந்து கொண்டிருக்கின்றேன் என்றால் தீயதை தேர்ந்து கொண்டிருக்கின்றேன், கெட்டதை தான் தேர்ந்து கொண்டிருக்கின்றது. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கணும் போனது வாழ்வழிக்கும் திருச்சட்டம். இதை நம்மை சரி செய்வதற்கு உதவியாக இருக்கின்றது. இரண்டாவது, முடிவில்லா உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில என்ன சொல்லுது? நான் உன்னோடு எப்பொழுது இருப்பேன் அப்படிங்கிறார். அப்போ கடவுள் என்னோடு இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். கடவுள் என்னோட இருக்கிறார் என்பதை உணர வேண்டும். மூணாவது, தீமைகளை குறித்து நாம் கவனமாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற தீமைகள், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், இவைகளை குறித்து கவனமாய் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அன்புக்குரியவரை, இந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்வை சரிப்படுத்தினோம் என்றால் நான் அன்னை மரியாளுக்கு உகந்த பிள்ளையாக, இயேசுக்கு உகந்த பிள்ளையாக இருப்பேன். ஆமென். சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லா உள்ள தந்தையாய் இறைவனை கேட்டதாக மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, படிப்பொருள்களோடு மக்களின் மன்றாட்டுகளை ஏற்றதை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமணி தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் ஒவ்வொரு மன்றாட்டு புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாமலும் இருப்படவாக எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையை, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் இப்போது கன்னியான புனித மரியாவினுடைய இந்த நாளில் நாங்கள் உண்மை போற்றி புகழ்ந்து மாற்றிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும்.
தூயாவியில் நிலைத்ததால் அது அன்னைக்கு அவனுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானத்தில் கூடுகின்றனர். தலைமை தாங்கோர் உண்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்தோரும் திருமணம் நடக்கின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சராபின்களும் ஒன்று கூடி அக்களித்துக் கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உண்மை தாழ்மையை இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அளித்து கூட்டாகவே உடைய ஆவியை புனிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உடம்படித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீரலுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்றார். அவ்வண்ணமே இரவிலிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை விடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீரலுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை உரிய இரத்தத்தை கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கண்டு உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும், இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, தேவனின் அருள்வளமும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆண்டவருக்கு முன்பாக இருக்கின்றோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த நாள் முழுவதும் நம்மை பாதுகாத்து இந்த நாளில் இந்நேரம் வரை நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவும் நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பெற்றோர், நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய திரு அவை இதை வழிநடத்தக்கூடிய நம்முடைய திருத்தந்தை உடனமற்றிருக்கின்ற நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ், நம்முடைய அன்பு ஆயர் ஸ்டீவன், நம்முடைய பங்கு பணியாளர் ஜஸ்டின், நம்முடைய அருள் அன்னையர்கள் ஒவ்வொருவருக்காக மன்றாடுவோம். குறிப்பாக இந்த ஆலயத்தை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காக மன்றாடுவோம். இந்த ஆலயத்திலே வந்து இப்போ ஜெபிக்கின்ற எல்லாருக்காக மன்றாடுவோம். சிறப்பாக இந்த ஆலயத்தை நம்பி பல்வேறு வேலைகளை விட்டுவிட்டு இந்த நேரத்திலே உழைக்கின்ற ஒவ்வொருவரும் சிறப்பாக ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று மன்றாடுவோம். இந்த நேரத்திலே பல்வேறு காரியங்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கின்றோம். நாம் வந்திருக்கிற காரியங்கள், பல்வேறு குழப்பங்கள், பல்வேறு வேதனைகள், பயங்கள், நம்முடைய வாழ்க்கையில அடிக்கடி வருகின்ற சோர்வுகள், இவற்றிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். இந்த நாளைக்காக நன்கொடை கொடுத்தவர்கள் ஒவ்வொருவருக்காக மன்றாடுவோம். இறந்தவர்களை இருந்து பார்ப்பவர்கள் நிறைய வாழ்வு பெற மன்றாடுவோம். நம்முடைய தாய் அன்னை மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள் தூயவர்கள் நமக்காக அன்றாட பரிந்து பேசுகின்றார்கள். நன்றியோடு நினைத்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் என்ற உணர்வை பெறுவோம். அவருக்கு இணைந்து புகழ் பாடுவோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. நல்ல கடவுள் நம்மை இணைத்திருக்கின்றார். மாதத்தினுடைய முதல் நாளிலே ஆண்டவர் நம்மை இணைத்து ஜெபிக்க வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார்.
மணலூர் தாய்மணியாக ஜெபிக்கும் பொழுது எல்லா அற்புதங்களும் பெறுகின்றோம். இப்பொழுது ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லும் பொழுது இன்னும் அதிசயத்தை ஆற்றலை பெறுகின்றோம் என்று உள்ள எண்ணத்தோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமைகளுடன் எங்களை விடுவித்தரணும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை அளித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கழிவுடலாம் என்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் உடைய தவறுகளில் எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராய் இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச்சிருக்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு முடிந்தீரேன். இதோ இங்கு கூடி வந்திருக்கிறோம் பிள்ளைகளுடைய குற்றக்குறைகளை பாராமல் இவருடைய உண்மையான நம்பிக்கையும் இந்த வழிபாட்டை கண்டோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதியை ஒற்றுமை மகிழ்ச்சியும் எல்லா நலன்களையும் அளித்திருக்கிறோம் உங்களுக்காக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற பண்டிகையிலே ஆண்டுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அந்த அமைதி மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்கின்றவர், செம்மறியிலிருந்து அழைக்கப்பட்டோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனாலும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் நம்மை காத்து நிலைவாழ்வளிப்பதாக ஆண்டு நல்லவர்கள் சுவைப்பார்கள். பக்கம் 536, பக்கம் 530. தந்தை தரும் உணவே, அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே, உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எதில் வாழும் உணவாக அழைத்தேன், உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எதில் வாழும் உணவாக அழைத்தேன், அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. தாகும் பசியாகும் பரந்தோடுதே, மறந்தாலும் மறவாத உணரன்பை, இருந்தாலும் பிறந்தால் மணவாகும்
அமுதே சிந்தை மகிழ் உறவே தந்தை தரும் உணவே அன்பில் கனிந்து வந்த அமுதே சிந்தை மகிழ் உறவே தந்தை தரும் உணவே. மணலூர் மாதாவினுடைய அருளமுதை பெறுவதற்காக பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். அன்னையினுடைய அந்த இறை அமுது ஆன்மீக உணவை நாம் பெற்றுக்கொண்டு திரும்புவோம். இந்த இடத்திலிருந்து வல்லமையான அதிசயமான பல அற்புதங்கள் நடக்கக்கூடிய இந்த புண்ணிய ஸ்தலம் மணலூர் மாதா திருத்தலம். எனவே தொடர்ந்து வாருங்கள். முதல் சனிக்கிழமை, 3ஆம் சனிக்கிழமை, எல்லா சனிக்கிழமையும் உங்களுக்கு விருப்பப்பட்ட நேரங்களிலே நீங்கள் வரலாம். அன்னையுடைய ஆசீர்வாதத்தை பெற்று திரும்புங்கள். இந்த அருமையான முதல் சனி ஆராதனை வழிபாடு நற்கருணை ஆசீர் மற்றும் திருப்பலியை தலைமையேற்று சிறப்பித்தவர் நமது அருள் தந்தை கிராசிஸ் மைக்கேல் அவர்கள். நமது தூத்துக்குடி மறை மாவட்ட டிவைன் மெர்சி தியான இல்லம் மங்களகிரி அங்கு சிறப்பாக இயக்குனர் தந்தையாக இருந்து ஒருங்கிணைத்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நடைபெறுகின்ற அந்த நற்செய்தி கூட்டம் மற்றும் தியானத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பல இடங்களுக்கும் நற்செய்தி வழங்குவதற்காகவும் சென்று கொண்டிருக்கிறார்கள். எனவே தந்தை அவர்களுக்கு நம் அனைவர் சார்பாக நன்றி வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். இந்த ஒவ்வொரு தவக்காலமும் நமது தூத்துக்குடி மறை மாவட்டம் சார்பாக சின்ன கோயில் கத்தீட்ரல் ஆலயத்திலே இந்த நமது தூத்துக்குடி மறை மாவட்ட இந்த தியான இல்லம் மங்களகிரி தியான இல்லம் சார்பாக 3 நாள் சிறப்பு ஒரு அருமையான தியானம் நடைபெறும். நற்செய்தி பெருவிழா நடைபெறும். கடந்த ஆண்டு கூட நடைபெற்றது. அருள் தந்தை வர்கீஸ் அவர்கள் வந்திருந்தார்கள். அப்படி ஒரு நல்ல அருமையாக செய்தி மற்றும் நற்செய்தி வழங்கக்கூடிய அருள் தந்தையர்கள் வந்து 3 நாள் சிறப்பு செய்வார்கள். எனவே இந்த ஆண்டு தவக்காலத்திலே அந்த அருமையான முத்தான 3 நாட்கள் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் நடைபெறும். தந்தையே உடனே வருது மார்ச் மாதம் இந்த 7, 8, 9 அப்படி என்றால் அடுத்த வெள்ளி சனி ஞாயிறு, அடுத்த வெள்ளி சனி ஞாயிறு. எனவே இது ஒரு நல்ல ஒரு அருமையான வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாலை 6 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை 3 நாட்கள். வெள்ளிக்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 9, அதே போல சனிக்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 9 மணி வரை, ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 9 மணி வரை. எனவே நீங்க வண்டியில வாகனத்துல வந்துட்டு போயிட்டு திரும்பி வந்துக்கிடலாம். மாலை நேரம் தானே, ஃப்ரீயா தான் இருப்பீங்க எல்லாருமே, அப்படித்தானே? வேலை விலகி போயிடுச்சு. அதனால நல்ல ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல ஒரு ஆசீர்வாதம். எனவே வெள்ளி சனி ஞாயிறு வருகின்ற வெள்ளி சனி ஞாயிறு. சாம்பல் புதன் திருப்பலி நமது பங்கிலே ஞானபிராசியார் பட்டணம் ஆலயத்திலே வைத்து வருகின்ற புதன்கிழமை காலை 6 மணிக்கு ஆரம்பமாகிறது. எனவே மணலில் உள்ள மக்கள், இறை மக்கள் எல்லோரும் கண்டிப்பாக இந்த திருப்பலியில கலந்து கொள்ளணும். என்ன சரிதானே? கண்டிப்பாக கலந்து கொள்ளணும். ஏன்னா சாம்பல் புதன் ஆரம்பிக்கிறது, அப்படித்தானே? தவக்காலத்தின் முதல் நாள் நாம் சாம்பலை இல்லை நாங்கள் வீட்டில் வந்து நெத்தியில் பூத்தி விடுறோம், அதெல்லாம் கிடையாது. திருப்பலியில கலந்து கொண்டு நீங்கள் இந்த சாம்பலை அணிந்து கொண்டு தவக்காலத்தை ஆரம்பிக்கிற விதமாக அந்த திருப்பலியிலே கண்டிப்பாக கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். 7:15 மணிக்கெல்லாம் முடிந்துவிடும். பள்ளிக்கூடத்துக்கு போறவங்க, வேலைக்கு போறவங்க நீங்கள் போய் கொள்ளலாம். தவக்கால உண்டியல் பெற்றுக்கொள்ளுங்கள். தவக்கால உண்டியல் மணலூர் உள்ளவர்கள் தவக்கால உண்டியல் திருப்பலி முடிந்தவுடனே பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தவக்காலம் ஆரம்பித்திலிருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நீங்கள் சிலுவை பாதை சிறப்பு செய்ய வேண்டும் நம்ம ஆலயத்துல, சரிதானே? எல்லா நாட்களுமே நீங்கள் சிலுவை பாதை சிறப்புனாலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு சிலுவை, கொஞ்சம் பெரிய பெரிய சிலுவை பாதை. இந்த திருக்குடும்பத்தில் அதில் அந்த சமமால இல்லை, அந்த திருப்பதி இல்லை, வேற ஒன்று செய்யணும், சரிதானே? ஒரு நல்ல அருமையான ஒரு நிறைய புத்தகங்கள் இருக்கிறது, நிறைய உங்களுக்கு இன்னைக்கு என்ன வாட்ஸ்அப்ல வருது, எல்லாமே இருக்கிறோம், சரியா? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு சிலுவை பாதையை நல்ல 3/4 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் வர்ற மாதிரி இருக்கக்கூடிய சிலுவை பாதை ஆலயத்தில் வந்து ஜெபிக்க வேண்டும். சிலுவை பாதை சொல்லுங்கள், சரிதானா? சரிதானே? மணலூர் முகில் சரிதானே? எல்லாம் முன்கூட்டியே நீங்கள் பயிற்சி எடுத்துக்கொண்டு இந்த வாரம் என்ன சிலுவை பாதை அப்படிங்கிற ஒரு புஸ்தகம் வேணா வாங்கிடுங்க, சரியா?
கொண்டு அதை சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அன்னையினுடைய ஆலயத்திற்கு நிறைய மக்கள் செய்கிறீர்கள். உங்களை சிறப்பாகவே பாராட்டுகிறோம். இந்த ஒவ்வொரு முதல் சனிக்கிழமையும் அருமையாக இந்த உணவு வழங்கி கொண்டிருக்கூடிய குடும்பத்தாருக்கு நமது நன்றிகள், பாராட்டுகள். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். அதே போல அந்த ஆலயத்திற்கு ஒன்று தேவையாக ஒன்று இருக்கிறது. ஒரு ஆம்பிளிஃபயர், 500 வாட்ஸ் ஆம்பிளிஃபயர் ஒன்று தேவைப்படுகிறது. எனவே அதனுடைய விலை தோராயமாக 30,000 ரூபாய். அதனுடைய விலை 30,000 ரூபாய். எனவே யாராவது இல்லது 2 பேர் 3 பேர் சேர்ந்து அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு இந்த ஆலயத்திற்கு வாங்கி வைத்தால் மிக மிக நலமாக வளமாக இருக்கும். அனைவரும் எடுத்து நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வு நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனை ஆசி பெற்றவர்களாய் அந்த ஆசிரை பிறருக்கு கொடுக்கக்கூடியவர்களாய் சென்று வாழ்வோம். வாழ்வின்படி தொடர்கிறது. பக்கம் 308, பக்கம் 308. மாதாம் கோவில் மணி தெய்வம்